கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி ஆகிய புத பகவான் குருவோடு பரிவர்த்தனை பெற்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த பிராபவ வருட ஆரம்ப தினத்தன்று 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. கிழமைநாதனும் அங்குதான் உட்கார்ந்திருக்கிறார். அதே சமயம் உங்கள் ராசியாதிபதி புதன் தான் இந்த வருடப்பிறப்பிற்கு அவயோகியாக வேற இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய புதன், மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதியாகிய புதன் 10ஆம் இடத்தில் நீசமாக இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, சிந்திக்கும் ஆற்றல் குறையும். சிந்தித்து செயல்படும் தன்மை கொஞ்சம் குறைவதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். ஏன்னு கேட்டால் 9ஆம் இடத்துல ராகு வேற உட்காந்துருக்கான். 9ல் ராகு இருக்கவே கூடாது. என்றைக்கும் 9ஆம் இடத்துல ராகுவோ மாந்தியோ இல்லை சூரிய பகவானோ இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. அப்போ உங்கள் ராசியிலேயே போதாக்குறைக்கு குரு பகவான் ஜென்மகுருவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜென்மகுருவாக எப்போ வரைக்கும் இருப்பார்? 1/6/2026 ஜூன் மாதம் தான் அவர் 1ஆம் தேதி தான் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் ராசியான கடகத்துக்கு அவர் பயிற்சியை போகிறார். அங்கே இருந்தாங்க ஒரு 31/10 செப்டம்பர் அக்டோபரில் சிம்மராசிக்கு போயிடுறாரு. சிம்மராசிக்கு போய்ட்டு மறுபடியும் 2020 மறுபடியும் கடகராசிக்கு வர்றாரு. அப்போ இந்த 14/4/2026 முதல் 1/6/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்களேன், 1.5 மாதம் காலகட்டங்களை நீங்கள் சற்று அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. இப்போ ஜென்மராமர் வனத்திலே சீதையை விட்ட கதையெல்லாம் வரும். அதெல்லாம் அந்த பழமொழியெல்லாம் விட்டுருங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது. சரி, பிரியறதுங்கிறது 2 தன்மை இருக்குது. ஒன்று, நல்ல உத்தியோகம் கிடைச்சி வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு வரவேற்கத்தக்க விஷயம், குழந்தைகளுக்காக சேமிப்புகள்லாம் பண்ணலாம். சண்டை சச்சரவுகளோடு பிரிவது என்பது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது இல்லாமல் குடும்பத்தில் ஒரு பின்னடைவை கொடுத்து விடும். அந்த தன்மைக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிப்பது மிகவும் அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும், குரு பயிற்சி வரைக்குமே. ஆனால் ராசியில் குரு இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்ல 5ஆம் இடத்தையும், குடும்பம், நட்பு வட்டாரங்கள், தொழில் பார்ட்னர் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பதுங்கிறது ஒரு வகையில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான், ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த பிராபவ வருடத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடந்துடும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். ஆனால் உங்கள் ராசியாதிபதி புத பகவான் உங்கள் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை சுகம் பார்ப்பதோடு மட்டும் அல்லாமல் ரோகாதிபதியான செவ்வாயோ, அஷ்டமதிபதியான
சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. 6, 8 சம்மந்தப்பட்டாலே அது கொஞ்சம் தலைவலி உண்டு. அப்போ 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து கொண்டு 10ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பது என்பது சற்று அசௌகரியமான ஒரு நிலை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப குளிரடிக்கணும், ஓவராக கூல்ட்ரிங்க்ஸாக சாப்பிட்டு இதாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் குளிர்பானங்களை தவிர்ப்பதற்கு பாருங்கள். முடிந்தால் சுடுதண்ணீர் குடிங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எங்கெங்கேயாவது சுடுதண்ணி குடிக்கிறோன்னு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் வேறு வழி இல்லை. சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் இந்த வருடம் பிறக்கிறது. அதனால் அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் பார்ப்பது என்பது நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கேள்விக்குறியாக இருக்கும். இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க, ரொம்ப கூலாக சாப்பிட்றவங்க, இந்த செல்கள் இரத்தத்தில் உள்ள செல்கள்லாம் மரணித்து போனால் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், பெண்களுக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் பெருகுவதற்கு சாத்தியக்கூறுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓவர் ப்ளீடிங் போகிறதுக்கு உண்டான தன்மைகள்லாம் கூட கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. இதை உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு. செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. நம்ம பூர்வீக ஜென்மபந்தங்களுக்கு கணக்குக்கு ஏற்ப இந்த செவ்வாய் பகவான் சில பாதிப்புகளையும் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு 8 கூடியவரோட சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் செவ்வாய் சனி வேண்டும் ஒரு சுகஸ்தானத்தை பார்ப்பது நான் சொன்ன தாயின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்தணும். கடன் வாங்கி மாத்திரம் வீடு கட்டிடாதீங்க. இந்த வருஷம் மாத்திரம் நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் தீருமாங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும். அப்புறம் வீட்டை விற்கக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் இப்போதைக்கு கடன் வாங்கி வீடு கட்டுற வேலையை விட்டு கடன் வாங்கி எந்த வேலையுமே செய்யாதீங்க, தொழிலை கூட செய்யாதீங்க. ஆனால் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இங்கே 2 பாவி உட்காந்துருக்கான் அவங்க 10ல் செவ்வாய் சனி ராசியாதிபதி புதன் வேறு உட்காந்துருக்கான். அப்போ ஓஹோன்னு இருப்போன்னு யாரும் சொன்னான்னா ஏமாந்துடாதங்க தயவுசெய்து. பொருளாதார விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் அமைதியாகவும் இருப்பது சாலச் சிறந்தது. ஆக போதாக்குறைக்கு ராசியாதிபதி நீசமாக இருக்கான அது ஒரு வீக்னஸ் இல்லையா? செயலற்ற தன்மையிலலாம் உங்கள் ராசியாதிபதி கொஞ்சம் பலமாக இருந்துட்டானா நீங்கள் தைரியமாக எதையும் செய்யுங்க நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த தன்மையில் இல்லையா, அவர் நீச்சமாக போயிருப்பது ஒரு வீக்னஸ் இல்லையா? ஆகையால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இப்போ அதே சொன்ன மாதிரி 9ஆம் இடத்த ராகு சந்திரனோட சேர்ந்திருக்கேன் அப்படிங்கும்போது என்ன சந்திர கிரகண அமைப்பு. இது ஒரு பித்திருக்கள் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்கள். 2ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பான். பொறுமையை கடைபிடியுங்கள். இது எல்லாம் சற்று பாதிப்பான சூழ்நிலையிலே காட்டுகிறது. அப்போ அதிலிருந்து எப்படி நாம் நிவர்த்தி ஆகிறது? அந்த நிவர்த்திக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். பச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்யுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க முடிஞ்சவங்க படிங்க. ஆனால் காதாலாவது கேளுங்க. இல்லைன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது ஒரு 3 தடவையாவது சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்லோகத்தை செஞ்சீங்கன்னா மிதுன ராசிகள் ஏற்படக்கூடிய எதிர்மறை வினைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.